கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்டு வழிநடத்தப்பட்டு வருகிற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவினுடைய அன்பின் நாமத்தினாலும் நம்முடைய கர்த்தருடைய அன்பின் நல்ல நாமத்தினாலும் நம் அனைவருக்கும் இந்த நாளிலே கிருபை, இரக்கம், தயவு, சமாதானம் உண்டாவதாக என்கிற நல்ல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு கூட கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய உடன் ஊழியர்கள் மற்றும் சகோதர சகோதரிகள் அனைவருடைய கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்திலே நம்மளுடைய பாடத்தினுடைய தலைப்பானது ரட்சிப்பின் பாத்திரத்தின் ஆசீர்வாதம் என்ற தலைப்பில் இன்னைக்கு நம்மளுடைய தியானம் இருக்கும். ஆதார வசனங்களை வாசிக்க கேட்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 116 12 முதல் 14. சங்கீதம் 116:12 கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். ஆக இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்மளுடைய தியானம் இன்றைக்கு இருக்கும். இன்றைக்கு நம்ம இருக்கக்கூடிய இந்த ஒரு பகுதி இந்த வருடத்தினுடைய ஒரு முடிவின் பாகத்தில் நாம் இருக்கிறோம். 2025 முடிஞ்சு 2026 ஆரம்பமாகும் ஒரு நேரமாக இருக்கு. இதே மாதிரி 2025 ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய மனநிலை மற்றும் நம்மளுடைய அனுபவங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இந்த வருடத்தினுடைய முடிவில் நம்ம இருக்கும்போது என்ன மாதிரியான ஒரு மனநிலை நமக்கு தேவை மற்றும் எவ்விதமான அனுபவங்களை நாம் பெற்றிருக்கிறோம், என்னென்ன மாதிரியான நன்மைகளை பெற்றிருக்கிறோம் போன்ற பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு நம்ம பார்க்கணும். பொதுவாக இந்த சங்கீதங்களின் பகுதி தாவீது எழுதும்போது இந்த வார்த்தைகள் பழைய ஏற்பாட்டு காலம் அல்லது அவருக்கே பொருந்தி வருவதை காட்டிலும் இது ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுக்கு இந்த ஒரு வார்த்தைகள் இன்னும் அதிகப்படியான பாடத்தையும் அந்த பாடத்தினுடைய ஆழத்தையும் நமக்கு தருகிறது. தாவீது ராஜா இதை எழுதும் போது தேவன் அவருக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நான் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். திருவிலியம் பைபிளில் படிக்கும்போது என்ன கைமாறு செய்வேன் அப்படின்னு இருக்கு. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செலுத்துவேன் அப்படிங்கிறார். அப்போ இந்த வார்த்தைகளை நம்ம படிக்கும் போதே நமக்கு புரியுது, இது தாவீது ராஜா உணர்ந்திருக்கிறதை காட்டிலும் அவர் தான் எழுதினாரு. ஆனால் அவருக்கு பொருந்தக்கூடியதை காட்டிலும் இந்த சுவிசேஷம் யுகத்தில் வாழ்கிற நமக்கு இன்னும் அதிகப்படியான உணர்வுகளை நமக்கு தரக்கூடியதாக இருக்கு. இந்த இடத்துல தாவீதை குறித்து நம்ம பார்க்கும்போது அவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்திருக்கிறார். அநேக விஷயங்களை சங்கீதங்களின் மூலமாக தீர்க்க தரிசனங்களாக எழுதியிருக்கிறார். இந்த வசனத்தில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, தேவனிடத்திலிருந்து அவர் பெற்றுக்கொண்ட
நன்மைகளை எவ்விதமாக மதித்திருந்தார், அந்த நன்மைகளுக்காக தன்னுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது என்பதை குறித்து இந்த வசனத்தில் தன்னுடைய மனதை வெளிப்படுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். தேவன் மேல அவர் வச்சிருந்த அன்பு மற்றும் வைராக்கியம், இதில் எந்த விதமான ஐயப்பாடும் நமக்கு இல்லை. தாவீதினுடைய வாழ்க்கையில பல்வேறு அனுபவங்களுக்குள்ள அவர் போயிருந்தாலும், சில நேரங்களில் வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை, சில நேரங்களில் தோல்விகரமான வாழ்க்கை, பல்வேறு பிரச்சனைகள் மத்தியிலும் அவர்கிட்ட நம்ம கண்டுபிடிக்கிறது என்னன்னா, தேவன் மேலே வச்சிருந்த அந்த உண்மைத்தன்மை மற்றும் வைராக்கியம் மற்றும் கீழ்ப்படிதல், அது அவருடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு பங்காக இருக்குது. தேவன் அவருக்கு அதன் மூலமாக அவரை தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு நபர் என்று சொல்லியிருக்கிறார். அப்போது இங்கே நம்ம பார்க்கும்போது கர்த்தரிடத்திலிருந்து அவர் பெற்றுக்கொண்ட அநேக ஆசீர்வாதங்கள் மற்றும் நன்மைகள், இவைகளையெல்லாம் மதித்து உணரக்கூடிய இருதயத்தையும் அவர் பெற்றிருக்கிறார். அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தருக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன், நான் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட சகல நன்மைகளுக்காகவும் அனுபவங்களுக்காகவும் நான் அவருக்கு எண்ணத்தை திருப்பி செலுத்த முடியும் என்று அவருடைய இருதயம் ஏங்குகிறதை நம்ம பார்க்கிறோம். தேவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் ஒரு விசேஷமான வாக்கு தத்தங்களை கொடுத்து கொண்டே வந்தார். அதில் ஆபிரகாம் இடத்துல தேவன் செய்த உடன்படிக்கையை அல்லது வாக்கு தத்தத்தை தாவீது அறிந்தவராக இருந்தார். ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் தேவன் பூமியின் எல்லா குடும்பங்களையும் அவர் ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதம் ஆபிரகாமினுடைய வித்தின் மூலமாகவே வரும் என்று அறிந்திருந்தார். அதே போல் இஸ்ரேல் ஜனங்கள் கூட தாங்கள் மட்டும்தான் ஆபிரகாமினுடைய வித்து என்று அவர்கள் அறிந்திருந்தார்கள். தாவீது கூட ஏதோ ஒரு வழியில் இந்த வாக்குத்தத்தத்தோடு கூட தான் சம்பந்தப்பட்டிருப்பதை அவர் உணர்ந்திருந்தார். இந்த விஷயங்கள் பற்றி, ஆபிரகாமினிடத்தில் தேவன் செய்த அந்த ஆசீர்வாதங்கள் பற்றி முழுமையாக அவருக்கு தெரியவில்லை என்றாலும், ஆபிரகாமின் வித்து என்பதன் மூலம் முழு உலகமும் ஆசீர்வதிக்கப்படும் என்று அவர் புரிந்திருந்தார். அவருடைய விருப்பம் என்னவென்றால், இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுப்பதற்கான விருப்பம் அவர் தெரிவிக்கிறார். அப்போ இரட்சிப்பின் பாத்திரம், பைபிளில் சில வார்த்தைகளெல்லாம் ஆழமான அர்த்தங்களை உள்ளடக்கினதாக நம்ம பார்க்கிறோம். அப்போ இரட்சிப்பின் பாத்திரம் என்றால் என்ன? பிரதர் ரசல் அவர்களுடைய கமெண்ட்ரிஸில் நம்ம பார்க்கும்போது இந்த பாத்திரம் என்ன சொல்லுகிறது என்றால், பாத்திரம் எதை குறிக்கிறது என்றால், முதலாவதாக தன்னைத்தான் வெறுத்தல் மற்றும் அவமானங்கள், நிந்தனைகள், இன்னும் விளக்கப்படுதல் போன்ற பல்வேறு விஷயங்களை உள்ளடக்கினதாக. முதலாவது செல்ஃப் டினையல், ஷேம், இக்னாமினி அண்ட் அபேஸ்மெண்ட் அப்படிங்கிறார் இந்த காலத்தில், சுவிசேஷம் யுகத்தில். ஆனால் ராஜ்யத்தில் இதே பாத்திரம் அது ஒரு புத்துணர்வையும் ஆசீர்வாதத்தையும் குறிக்கிறதா. அதே பாத்திரம் ராஜ்யத்தில் எப்படி குறிக்குதுன்னா, ஆசீர்வாதத்தையும் மற்றும் புத்துணர்வையும் குறிக்கிறதாக இருக்கிறது. இன்னும் இந்த பாத்திரத்துக்கு விளக்கம் சொல்லணும்னா, என்ன பாத்திரம் என்றால், அனுதினமும் நாம் பெறக்கூடிய அனுபவங்கள், தேவனிடத்திலிருந்து நாம் பெறக்கூடிய அனுபவங்கள் என்று நம்ம சொல்லலாம். அந்த பாத்திரம். ரட்சிப்பின் பாத்திரம் என்றால் என்ன? ரட்சிப்பு என்பது எதை குறிக்குதுன்னா,
அது தேவனுடைய ஒரு ஈவு. ரட்சிப்பு என்பது தேவனுடைய ஈவு. பாவம், சாபம் மற்றும் மரணம், பலவிதமான பிரச்சனைகள், இவைகளிலிருந்தெல்லாம் மீட்டு ரட்சிக்கக்கூடிய ஒரு ரட்சிப்பை பற்றி அங்கே பேசுகிறார். மிகப்பெரிய விலை கொடுத்து வாங்கப்பட்ட ரட்சிப்பு இது. சாதாரணமாக சும்மா கிடைக்கிறது பொருள் இல்லை. இந்த ரட்சிப்பு என்பது மிகப்பெரிய விலை கொடுத்து வாங்கப்பட்ட ஒன்றாக இருக்குது. இந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை குறித்து சகோதரர் எப்படி கொடுக்கிறாருன்னா, இது ஒரு மரணத்தின் பாத்திரம். அது அந்த மரணத்தின் பாத்திரத்தினால ரட்சிப்பின் பாத்திரம் கிடைக்கப் போகிறது என்று பேசுகிறார். த கப் ஆஃப் டெத் அண்ட் கப் ஆஃப் சல்வேஷன். அப்போ இந்த இடத்துல நம்மளுடைய ரட்சிப்பு என்பது நம்மளுடைய நாம் பெறப்போகிற மரணத்தின் அடிப்படையில் என்ன விதமான மரணம் அடைய போகிறோமோ அந்த மரணத்தின் அடிப்படையில் தான் நம்முடைய ரட்சிப்பின் பாத்திரம் நமக்கு கிடைக்கும். அதனால தான் அதிலேயே 15ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தருடைய பரிசுத்தவான்களுடைய மரணம் அவருடைய பார்வைக்கு அருமையானதாக அங்கே சொல்லுகிறார். அப்போ த கப் ஆஃப் டெத், நாம் எந்த மாதிரியான மரணம் அடைகிறோமோ அந்த மரணத்தின் அடிப்படையில் தான் நம்மளுக்கு அந்த ரட்சிப்பின் பாத்திரம் கிடைக்கும் என்று இங்கே நம்ம புரிந்து கொள்கிறோம். இப்போ சாதாரண மனிதர்கள் மாதிரி ஒரு மரணம் நம்ம அடைஞ்சோம்னா நம்மளுடைய ரட்சிப்பின் பாத்திரம் எப்படி இருக்குங்கிறத நம்ம யோசிக்கணும். ஆனால் ஒரு பரிசுத்தவான்களுடைய மரணம் நம்ம வாங்கும்போது அதனுடைய ரட்சிப்பின் பாத்திரம் அது மிகவும் உன்னதமானதாக இருக்கும் என்பது தெய்வீக திட்டத்தில் மிக முக்கியமான ஒரு அம்சமாக நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல தாவீது ராஜா அவர்கள் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுப்பதற்கான ஒரு விருப்பத்தை அவர் தெரிவிக்கிறார். அந்த விருப்பத்தை அவர் தெரிவிக்கும் போது அந்த ரட்சிப்பில் பங்கடைவதற்கான அனுபவங்கள், தேவன் எதை கொடுக்க விரும்புகிறாரோ அந்த அனுபவங்களை தான் பெற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறதாக பார்க்கிறோம். மறுபடியும் நம்ம சொல்லும் போது அந்த ரட்சிப்பில் பங்கடையணும்னா தேவன் தீர்மானம் செஞ்சிருக்கிற சில அனுபவங்களுக்குள்ள போகணும். அந்த அனுபவங்களை தாவீது ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருந்தார். இவ்விதமாகவே தனக்கு அத்தகைய பங்கு கிடைக்க வேண்டும் என்று கர்த்தரை நோக்கி அவர் கூப்பிடவும் அவருடைய பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் முன்பாக நிறைவேற்றுவதாக கூறுகிறார். இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும்போது பொருத்தனைகள் யார் செய்வாங்க? பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய ஜனங்கள் பொருத்தனைகளை செய்வாங்க. ஆனால் அதை காட்டிலும் மேன்மையான பொருத்தனை இந்த சுவிசேஷம் யுகத்தில் கிறிஸ்தவர்களாகிய நாம் செய்திருக்கிறோம். அப்போ அது எப்படி செலுத்தணும், அந்த பொருத்தனைகளை எப்படி செலுத்தணும் என்று பார்க்கும்போது அவர் ஜனங்கள் முன்னிலையில் செலுத்துவதாக சொல்கிறார். பயபக்தியுடன் கூடிய பொருத்தனைகளை அவர் செய்து அந்த பொருத்தனைகள் நிறைவேற்றுவதை ஒரு ஸ்லாக்கியமாக அவர் நினைச்சு, மேலும் தேவ சித்தம் செய்வதிலும் அவர் பெரும் மகிழ்ச்சி அடைந்தார் என்று பார்க்கிறோம். தாவீது ராஜா ஆலயத்தை கட்டினாரு. 118ஆம் சங்கீதத்தில் அதை குறித்து பார்க்கும்போது அந்த ஆலயத்தினுடைய பிரதிஷ்டை சம்பந்தமாக அநேக விஷயங்களை அவர் சொல்றார். தேவனுக்கு முன்பாக தம்முடைய பொருத்தனைகளை அவர் நிறைவேற்றும் வண்ணமாக அந்த ஆலயத்தினுடைய பொருள்களை அல்லது ஆலயத்துக்கு தேவையான ஏற்பாடுகளை
அவர் செய்யும்போது அதற்கான ஒரு டெடிகேஷன், அதற்கான ஒரு அர்ப்பணிப்பு அல்லது பொருத்தனை தேவனிடத்தில் செய்கிறார். சாலமோன் அந்த ஆலயத்தை கட்டினாரு. ஆனால் அதற்கு தேவையான சகல பொருள்களையும் தாவீது தான் தயார் பண்ணியிருந்தார். அப்போ அந்த பொருத்தனைகளை தான் நிறைவேற்றுவதில் பெருமகிழ்ச்சி அடைந்திருந்தார். தேவன் சொன்னாரு, உன்னுடைய கரம் இரத்தக்கரையாக்குது, அதனால நீ செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது அதற்கு கூட அவர் கீழ்ப்படிஞ்சு அந்த அவருடைய தரப்பில் செய்ய வேண்டிய பொருத்தனைகளை செய்து அதை நிறைவேற்றுவதில் பெருமகிழ்ச்சி அடைந்தார் என்று பார்க்கிறோம். அப்போ இங்க ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுக்கு ஆழமான முக்கியத்துவம் உள்ள சில வசன பகுதிகளாக இதை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய ரட்சிப்பு என்பது நெருங்கிக் கொண்டே வருகிறது. காலங்கள் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தா நம்மளுடைய ரட்சிப்பு அருகாமையில் வந்து கொண்டே இருக்குது. அப்போ கிறிஸ்தவர்களுக்கு, உண்மை கிறிஸ்தவர்களுக்கு இந்த வார்த்தைகள் மிகவும் ஆழமான முக்கியத்துவம் உடையதாக இருக்கு. அப்போ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் இருந்து ஆரம்பிக்குது இந்த பொருத்தனையின் வாழ்க்கை அல்லது ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கை. அவரை தொடர்ந்து அவருடைய சரீரத்தின் அங்கங்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவ புத்திரருக்கும் இந்த வார்த்தைகள் மிக அதிகமான அர்த்தத்தை உடையதாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த ஜனங்களுக்கு பரிசுத்த ஆவியினுடைய ஜனிப்பித்தல் இல்லை. ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டில் காலத்தில் சுவிசேஷ யுகம் காலத்தில் இருக்கிறவர்கள் பரிசுத்த ஆவியினால ஜனிப்பிக்கப்பட்டு அதன் நிமித்தம் தேவனுடைய புத்திரராக என்கிற அந்த உறவுக்குள் வந்த பின்பு தேவன் அவர்களை பார்க்கறதும் அவர்களை வழி நடத்துறதும் அவர்களுக்கு இரக்கங்கள் செய்வதையும் நாம் கண்கூடாக பார்க்கிறோம். கர்த்தராக இயேசு மேலே வச்சிருக்கிற விசுவாசத்தின் மூலமாக நம்மளுடைய பாவங்கள் முதலாவதாக மன்னிக்கப்படுகிறது. தாவீதினுடைய பாவங்கள் அடையாளமாக மன்னிக்கப்பட்டது. ஆனால் நம்மளுடைய பாவங்களை பொறுத்தளவு அது நிஜமான மன்னிப்பை நாம் இப்போது பெற்றிருக்கிறோம். அதனால தாவீது ராஜா அவருக்கு அடையாளமாக மன்னிக்கப்பட்ட பாவங்களுக்காகவே கூட அவர் எப்படி சொல்லிட்டார்னா, நான் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ஏன்னா 59ஆம் சங்கீதம் முழுவதும் அவருடைய குற்றங்கள் பற்றியும் அந்த குற்றங்களில் அவர் மன்னிக்கப்பட்ட விதம் பற்றியும் அருமையாக அங்கே சொல்லுகிறார். அப்போ தேவன் அவரை மன்னித்த காரணத்தினால அவர் என்ன பேசுகிறார்னா, நான் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன் என்று சொல்லும்போது நம்ம விஷயத்தில் இந்த சுவிசேஷம் யுகத்தில் வாழ்கிற, அதுலேயும் சுவிசேஷ யுகத்தினுடைய கடைசி பாகத்தில் வாழ்கிற நாம் என்ன சொல்லலாம்? அப்போ தேவன் நம்மளுக்கு செய்த காரியங்கள் அனைத்திற்காகவும் நாம் எதை செலுத்தலாம்? என்ன கொடுக்க முடியும்? நம்மகிட்ட இருந்து என்ன கொடுக்க முடியும்? என்ன கைமாறு செய்ய முடியும் என்றால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட விதம் நம்மளுக்கே தெரியும். ரொம்ப கீழான நிலைமையில இருக்கக்கூடிய ஜனங்கள், இன்னும் ஒரு பொருட்டாகவே நினைக்க முடியாத ஜனங்கள் நம்ம. ஆனால் தேவன் மிகப்பெரிய ஒரு இரக்கம் கிருபை வச்சு நம்மளை இப்படிப்பட்ட ஒரு மேலான ஸ்லாக்கியத்துக்குள்ளாக கொண்டு வந்திருக்கும் போது நாம் அவருக்கு செலுத்தக்கூடிய காரியங்கள் கைமாறு என்ன செலுத்த முடியும் என்றால் ஒன்றுமே நம்மளால் செலுத்த முடியாது. ஆனால் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிற வசனத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்ச வசன பகுதியாக இருக்குது. ரோமர் 12:1 நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இது ஒன்று வேணா செய்யலாம்.
மற்றபடி வேற எதுவுமே நம்மளால செய்யவே முடியாது. ஏன்னா தேவன் நம்மிடத்தில் வாங்குகிறவர் அல்ல, பதிலாக அவர் தருகிறவர். ஆனால் நாம் அவர் செய்த சகல நன்மைகளுக்காகவும் எண்ணத்தை செலுத்தலாம் என்றால் நம்மை நாமே ஜீவ பலிகளாக ஒப்பு கொடுக்கலாம். எப்படி சொல்றாருன்னா, சகோதரர் இங்கே கொடுக்கும்போது மகிழ்ச்சியோடு அவைகளை செய்யணும். நம்முடைய சரீரங்கள் என்றால் என்ன அர்த்தம்? சரீரங்களை ஜீவ பலியாக அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்முடைய சரீரம்னா என்ன அர்த்தம்? நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய ஜீவன். அது நம்மளுக்கு 5 தாளந்துகள் அதை பற்றி நமக்கு தெரியும். அப்போ அவைகளை தேவனுக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க நாம் மகிழ்ச்சியோடு செய்ய வேண்டியவங்களாக இருக்கிறோம். அப்போ உண்மை உள்ள ஒரு நேர்மையான இருதயத்தோடு கூட அந்த நன்றி உணர்வு மற்றும் அன்பு மற்றும் இரக்கத்தின் மறுமொழியாக நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்று பார்க்கிறோம். ஒரு வருஷம் வந்து முடியுது அப்படின்னா எப்படி நம்ம அதை எடுத்துக்கொள்ளலாம்? இப்பவும் நம்ம உயிரோட தான் இருக்கிறோம் என்றால் தேவன் இன்னும் கிருபை வச்சிருக்கிறார்னு அர்த்தம். நாம் இன்னும் நம்முடைய அந்த ஒரு பொருத்தனைகளை நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பு தந்திருக்கிறார். ஒருவேளை சபை முடிவடைஞ்சிருச்சு அப்படின்னா இந்த வாய்ப்புகள் இல்லை, வாய்ப்புகள் முடிஞ்சிட்டு இருக்கும். போன வருஷமே முடிஞ்சிட்டு இருக்கும் சபை ஒரு வேளை முடிஞ்சிருந்துச்சுன்னா. ஆனால் இந்த வருஷமும் நம்மளுக்கு கொஞ்சம் காலங்கள் போகுது என்று சொல்லும் போது இன்னும் சில பேருக்கு அந்த வாய்ப்புகள் இருக்கிறது. அதுக்காக நாம் தேவனுக்கு எவ்வளோ நன்றி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று இந்த ஒரு வருடத்தின் முடிவில் நம்ம யோசிக்கலாம். நம்மளுக்குள்ளாக இருக்கக்கூடிய குணநலங்களை இன்னும் அபிவிருத்தி செய்யலாம். குறிப்பாக அந்த ஒரு கர்த்தருடைய குணநலங்களில் இன்னும் வளருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட இரக்கத்திற்கு நன்றி உணர்வும் அந்த ஒரு மதித்து திருப்பி செலுத்துவதில் நாம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். பொதுவாக இன்னைக்கு மனிதனை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிற குணநலங்கள் பார்க்கும்போது சுயநலமும் பொருளாசையும் மற்றும் முன்பின் யோசனை இல்லாத செயல்பாடுகளும் அவர்களை ஆட்டி படைத்து கொண்டிருக்குது. அதனால மனிதர்களுக்குள்ளிருந்து வரவேண்டிய அந்த உன்னதமான குணங்கள் வருவதில்லை. ஆனால் உள்ள இருக்கு, ஆனால் வருவதில்லை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை பொறுத்தளவு காலங்களும் குறிப்பாக மாதங்களும் வருஷங்களும் நாட்களும் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குதுன்னா கண்டிப்பாக நாம் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்றால் வழக்கம் போல பயன்படுத்தாமல் கடந்த வருடத்தை காட்டிலும் இன்னும் அதிகமாக கர்த்தருடைய சாயலில் கர்த்தருடைய குணநலங்களில் பிரகாசம் அடைய வேண்டும் அப்படிங்கிறதா முக்கியம். பட் உலகத்தினுடைய இலக்கணம் சுயநலம் மற்றும் பொருளாசை இருக்கிறதுனால ஜனங்கள் மத்தியில் அன்பு என்பது தனிந்து விட்டது. மத்தேயு 24:12 நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 24:12 அக்கிரமம் மிகுதி ஆவதினால் அநேகருடைய அன்பு தனிந்து போகும். அதனால இந்த ஒரு காரணத்தினால நிஜமாகவே வரவேண்டிய அந்த அன்பு, உன்னதமான குணங்கள், கர்த்தருடைய குணம் வராமல் அது மறைஞ்சு உலகத்துக்கே உரிய சுபாவங்கள் இன்னைக்கு மிகுதியாக இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அதனால அன்பு என்பது தவிர்க்கப்படுகிறது, அன்பு செலுத்துவது தவிர்க்கப்படுகிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை பொறுத்தளவு அன்பு செலுத்துவதில் நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டுதான் இருக்கணுமே தவிர
அதில் குறைகள் இருந்துச்சுனாக்கா அது நமக்கு பாதகத்தை ஏற்படுத்தும். அன்பு வெளிப்படாமற் போகும். நம்முடைய பொருத்தனைகள் நிறைவேறாது. அன்பை பற்றி நம்ம வார்த்தைகளின் வாயிலாக விளக்க முடியாது, அது நமக்கு தெரியும். அப்போ மனிதனுடைய அன்பு மற்றும் இரக்க செயல்கள் தான் நம்மை உன்னதமான ஒரு இடத்துக்கு கொண்டு போகுமே தவிர மற்றபடி அல்ல. ஏனென்றால் தேவன் நம்ம மேல என்ன வச்சிருக்கிறார்னா, நாம் அன்பு செலுத்தாமலேயே அவர் நம்மீது அன்பு செலுத்தி இருக்கிறார். மிகப்பெரிய விலை கொடுத்திருக்கிறார். அதற்காக நம்ம கூட எந்த தொடர்பும் இல்லாத ஒரு சூழ்நிலையில மனிதர்களோடு தொடர்பு வைப்பதற்காக, பாவிகளோடு கூட தேவன் தொடர்பு வைக்கிறது இல்லை, ஆனால் தொடர்பு வைக்கிறதுக்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு தந்து அதன் மூலம் தம்முடைய அன்பை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று பார்க்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் என்றால், அதற்காக நன்றியோடு கூட ஒவ்வொரு நாளும் அவரை நாம் அறிக்கையிடணும், துதிக்கணும். எவ்வளவு அதிகமாக அந்த ஒரு விஷயத்தில் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த தேவன் நம்ம மேலே வச்ச அன்பின் நிமித்தமாக இன்றைக்கு நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு அனுபவங்களுக்கும், நன்மையானாலும் சரி, மகிழ்ச்சிகரமானதாக இருந்தாலும் சரி, துக்ககரமானதாக இருந்தாலும் சரி, நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். அதன் மூலம் நாம் உன்னதமானவருடைய மறைவில் வருவோம். வந்து அவருடைய ஸ்டோர் அல்லது பண்டக சாலையில் இருக்கக்கூடிய கொழுமையான உணவுகளை தேவன் நம்மளுக்கு தருவார். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான். அப்படின்னா அவருடைய மறைவுக்குள்ளே நம்ம வந்துட்டோன்னா, இந்த 7ஆம் சபை காலகட்டத்தில் வாழ்கிற நமக்கு வேற எந்த சபை காலகட்டத்திலும் இல்லாத ஒரு உணவு, ஏற்ற கால உணவு அல்லது ஏற்ற கால சத்தியம் என்று பார்க்கிறோம். அதை சாப்பிடும்படி தேவன் நம்மளுக்கு இன்னைக்கு கிருபை செஞ்சிருக்கிறார். சகோதர சகோதரிகளே, நம்ம மற்ற காலகட்ட சபைகளை எடுத்து பார்த்தோன்னா நம்மளுக்கு எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும், நம்மளுக்கு கிடைத்து கொண்டிருக்கிற அந்த ஆவிக்குரிய உணவு மற்ற சபை காலகட்டங்களில் கிடைக்கவே இல்லை. இன்னைக்கு நம்ம சுலபமாக அதை பெற்றிருக்கிறோம். அதற்காக நம்ம பைசா கூட செலவு பண்ணுறதில்லை. 7ஆம் தூதன் மூலம் கிடைச்சிருக்கிற சகல சத்தியங்களையும், சகல விஷயங்களையும், பெரும்பான்மையான விஷயங்கள் நம்முடைய சொந்த பாஷையில் நாம் பெற்றிருக்கிறோம். இதுக்கு காரணம் என்னவென்றால் தேவனுடைய கிருபை அல்லது இரக்கம் என்று பார்க்கிறோம். நம்முடைய வீடு தேடி வருது, நம்முடைய கரங்களில் தரப்படுகிறது. நாம் அதுக்காக எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. அப்படி இருக்கும்போது நாம் எவ்வளோ நன்றி உள்ளவர்களாக, தேவனுக்கு நன்றி செலுத்துவர்களாக இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். அப்போது நம் நிமித்தமாக ஒரு விசேஷமான சலுகை அல்லது பராமரிப்பு நம்மளால் எப்படி புரிந்து கொள்ளாமல் இருக்க முடியும்? அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் கடந்த கால நிகழ்வுகளை பின்னோக்கி நம்ம பார்க்கும்போது தாவீதினுடைய வார்த்தைகளை நாம் எப்படி பாராட்டாமல் இருக்க முடியும் என்று சொல்லுகிறார். நாளுக்கு நாள் தேவன் நம்மளை வழிநடத்தி கொண்டு வருகிற விதம் பற்றி நம்ம பார்க்கும்போது அற்புதமாக நம்மளை வழிநடத்தி கொண்டு வருகிறார் என்று பார்க்கிறோம். அவருடைய பராமரிப்புக்குள் எப்பொழுதும் நாம் இருக்க வேண்டும். நன்மையான எதையும் அவர் நம்மளுக்கு நிறுத்தி வைப்பதில்லை. ஆனால் ஒரு கண்டிஷன், அவருக்கு கீழ்ப்படிவோமானால் அனைத்து காரியங்களும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்குமே தவிர மற்றபடி எந்த விஷயமும் தீமைக்காக அது இருக்காது. சகலமும் நன்மைக்கு ஏதுவாகத்தான் இருக்கும். இஸ்ரேல் ஜனங்களை எடுத்து பார்க்கும்போது, உதாரணத்துக்கு
அவர்களை வழிநடத்தின விதம் நம்ம கவனிச்சோம்னா யோசிக்கவே முடியாது. இவ்வளோ எண்ணிக்கையிலான ஜனங்களை ஒரு வனாந்தர வழியில எந்த விதமான ஒரு தங்கு தடையின்றி வழிநடத்தி செல்வது மனிதர்களால் முடியாது. ஆனால் தேவன் அவர்களை வெயிலிலும் இருளிலும் மற்றும் கண்ணீரிலும் தண்ணீர்கள் இடத்திலும் மற்றும் பலவிதமான எதிர்ப்புகள் சிரமங்கள் மத்தியிலும் அவர்களை அநேக வருடங்களாக அவர்களை வழிநடத்தினார். அவர்களுக்கு வெளியேறப்பெற்ற வாக்குத்தத்தங்கள் தேவன் அவருக்கு கொடுத்தார். யோசுவா அவர் வயசாகும் போது அவர் தான் மரிக்கப் போவதை உணர்ந்து அந்த ஜனங்களுக்கு என்ன வார்த்தை சொன்னார் என்றால், யோசுவாவின் புஸ்தகம் 23:14. இதோ இன்று நான் பூலோகத்தார் எல்லோரும் போகிற வழியே போகிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக சொன்ன நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை உங்கள் முழு இருதயத்தாலும் உங்கள் முழு ஆத்மாவாலும் அறிந்திருக்கிறீர்கள். அப்போ சொல்றாரு, எப்போதுங்க உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக சொன்ன எல்லா நல்ல வார்த்தைகள் எல்லாவற்றிலும் ஒரு வார்த்தை கூட தவறவில்லை. நாம சொல்லியிருப்போம், ஆனா செய்யறதில்லை. ஆனா தேவன் சொல்ற விஷயங்களில் ஒன்று கூட அவர் தவறி போவதில்லை என்று பார்க்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு உடன்படிக்கை செய்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலும் சிறிய விஷயமானாலும் சரி பெரிய விஷயமானாலும் சரி நம்முடைய நலன்களுக்காக அவர் கவனித்து கொண்டு வருகிறார் என்று பார்க்க. சில நேரங்களில் நமக்கும் தேவனுக்கும் இடையில சில மேகங்கள் மறைக்கலாம், நன்மை இல்லாதது போல தெரியலாம். ஆனால் ஒவ்வொரு மேகத்தின் முடிவிலும் ஒரு தங்க கீற்று வருகிறது என்று சொல்லுகிறார். சகோதரர் அப்படி எழுதுகிறார். அப்போ எந்த ஒரு சோதனைகளும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் வந்தாலும் அவைகளுக்கு மத்தியிலும் தேவனுடைய ஒரு ஆசீர்வாதம் இருக்கு அப்படிங்கிறதை நாம் உறுதியாக விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பொதுவாக மனித இயல்பு எப்படி இருக்கு? நல்லது நடந்துட்டே இருந்தால் தான் மகிழ்ச்சியா இருக்கும். சில தீமைகள் நடக்கும்போது உடனே சோர்வு, முறுமுறுப்பு எல்லாம் வந்துடும். ஆனால் உடன்படிக்கை கொடுக்கிறவங்களுக்கு அப்படி இல்லை. அவர்களுக்கு நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி அவைகள் நம்மளுடைய நன்மைக்காகத்தான் இருக்குமே தவிர வேற காரணத்துக்காக இருக்காது என்பதை உறுதியாக நாம் நம்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதனால தான் கர்த்தர் நமக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நாம் அவருக்கு எதை கொடுப்போம்? அவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளாத விஷயங்களே நாம் அவருக்கு திருப்பி தர முடியுமா? அப்படின்னா அது அப்படி. ஏன்னா எப்போவுமே ஒருத்தர்கிட்ட ஒரு பொருள் வாங்கினா அதையே திருப்பி கொடுக்கறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அவர் கொடுக்காததை ஒன்று கொடுத்தோம்னா அதுக்கு ஒரு மதிப்பு அதிகம். அந்த மாதிரி தேவனுக்கு நம்ம செய்ய முடியுமானா கண்டிப்பாக கிடையாது. ஏனென்றால் எல்லாமே அவருடைய தான். நாம் கூட யார் தான்? அவருடையவர்கள் தான். நம்முடைய சரீரம், நம்முடைய நம்முடைய வீடு வாசல், இன்னும் நம்மளுடைய பணமாகட்டும் அல்லது நம்மளுடைய படிப்பார் எல்லாமே அவருடையது. அப்படி இருக்கும்போது அவருக்கு நாம் எதை திரும்பி செலுத்த முடியும்? ஆனால் எப்படி ஒரு பெற்றோர் தன் குழந்தைகளிடத்தில் தாங்கள் செய்த அல்லது அந்த குழந்தையை பராமரிப்பதற்கு வளர்த்தி எடுப்பதற்கு என்னெல்லாம் பெருமுயற்சி எடுத்தார்களோ அந்த காரியங்களுக்காக குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க? ஒரு நன்றி அல்லது ஒரு மதித்து உணர்தல் கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க. அதுபோல் நம்முடைய பரலோகத்தின் பிதா கூட நம்மிடத்தில் காண்பிக்கக்கூடிய அவரது அன்பு தயவுகளை மதித்துணர்வதற்கு நம்மளுடைய மனப்பான்மையும் அதே விதமாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். நன்மைகளை மாத்திரம் வாங்கிட்டு நன்றி இல்லாமல் போகிறதுக்கு தேவன் எதிர்பார்க்க மாட்டார்.
நம்முடைய குழந்தைகளிடத்தில் நம்ம அப்படித்தான் எதிர்பார்க்கிறோம். அது மாதிரி தேவன் நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறார். அப்போ அவருடைய சொல்ல முடியாத ஈவுகள் வேதாகமத்தில் எத்தனை வாக்குத்தத்தங்கள் இருக்கு. இந்த சுவிசேஷ யுக சபைக்கு, குறிப்பாக கடைசி கால சபைக்கு எவ்வளோ பெரிய பெரிய வாக்குத்தத்தங்கள் தேவன் வச்சிருக்கிறார். அப்போ அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் சும்மா வந்ததில்லை. அது ஒரு மாபெரும் விலை கொடுத்தே தான் வாங்கப்பட்டன என்று நம்ம பார்க்கிறோம். அப்போது நம்முடைய மீட்பரிடத்திலான நம்முடைய விசுவாசத்தின் மூலம் நாம் நன்றி உணர்வோடு கூட இந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து கர்த்தருக்கு நாம் செலுத்தின பொருத்தனைகளை சரியாக செலுத்த வேண்டும் என்று பார்க்கிறோம். இந்த பாத்திரம் இரண்டு விதமான பாத்திரம் இருக்கு. அது கூட நம்மளுடைய வேத வாசிப்பு பகுதியில் நம்ம பார்த்தோம். அந்த தீர்மானம் இதில் சங்கீதம் 23 என்ன சொல்றாரு? என் பாத்திரம் நிரம்பி அப்படியே வலிக்குது. பிரதர் ரசல் அதுக்கான விளக்கம் எப்படி கொடுத்துருக்காரு? எத்தனை பாத்திரம் இருக்கு? 2 விதமான பாத்திரம் இருக்கு. ரெண்டுமே நிரம்பி வலியணும். ஒன்று வந்து மகிழ்ச்சியின் பாத்திரம், இன்னொன்று துக்கத்தின் பாத்திரம் அல்லது கவலையின் பாத்திரம். முதல்ல வர்றது வந்து துக்கத்தின் பாத்திரம், ரெண்டாவது வர்றது மகிழ்ச்சியின் பாத்திரம். அப்போ இந்த ஒரு பாத்திரத்தில் நாம் பானம் பண்ணி ஆக வேண்டும். இந்த பாத்திரங்களில் பானம் பண்ணி ஆகணும். அப்போ முதலாவது பிதாவினிடத்தில் தங்களை முழுமையுமாக சரண்டர் ஆகணும். அதாவது நம்மளை சரணடைய செய்யணும். அவர்களுக்கு தேவன் ஒரு முன்னேற்பாடான விஷயத்தை செய்திருக்கிறார். அவர்களுக்காக சில அனுபவங்களை முன்கூட்டியே தீர்மானித்திருக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு அனுபவங்களும் இது யதார்த்தமாக நடக்குதா அல்லது தேவன் முன்கூட்டியே தீர்மானம் செஞ்சு நடக்குதா? என்ன பதில் சொல்லலாம்? இது முன்னேற்பாடு, முன்கூட்டியே தீர்மானம் செஞ்சிருக்கிற விஷயங்கள். நம்மளுக்கு இந்த மாதிரியான அனுபவங்கள் வேண்டும் என்று தேவன் முன்கூட்டியே தீர்மானம் செஞ்சிருக்கிறார். பட் இதை பற்றின ஒரு டாக்டரின் அல்லது ஒரு உபதேசம் யாக்கோபு அப்போஸ்தலர் பேசுகிறார். சோதனைகள் மற்றும் சோதனையின் தூண்டுதல்கள், ட்ரையல்ஸ் அண்ட் டெம்டேஷன்ஸ். தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. தேவனுடைய சோதனை எப்படி இருக்கும்? நம்மளுடைய விசுவாசம் இன்னும் அதிகமாகும். ஆனால் பொல்லாங்கினால் சோதிக்கிறவன் யாரு? பிசாசு. அப்போ அந்த விஷயங்களை நாம் புரிந்தவர்களாக நம்மளுடைய விசுவாசம் பெருகத்தக்கதாக தேவன் முன்கூட்டியே சில அனுபவங்களை நமக்கு தீர்மானம் செஞ்சிருக்கிறாரு. அந்த அனுபவங்கள் நம்மளுடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை உருவாக்குகிறது என்று பார்க்க. அப்போ கர்த்தரிடத்திலிருந்து இந்த பாத்திரத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, ஒருவேளை அது மகிழ்ச்சியாக இருக்கலாம், துக்கமாக இருக்கலாம், வலி வேதனை கொடுக்கக்கூடியதாக இருக்கலாம், அல்லது இன்பகரமாக இருக்கலாம். எதுவாக இருப்பினும் எப்போ நாம் மனப்பக்குவமாக முதிர்ச்சி அடைஞ்சு அந்த விஷயங்களை மனதார ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து முன்னேறி செல்கிறோமோ, அதை பொறுத்து தான் நம்மளுடைய ஆசீர்வாதங்கள் பிற்காலங்களில் இருக்கும். நம்முடைய கர்த்தர் இயேசுனுடைய வார்த்தை நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச வசன பகுதி தான். யோவான் 18:11 பார்க்கும்போது,
அப்போது இயேசு பேதுருவை நோக்கி, உன் பட்டயத்தை உறையிலே போடு. பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாது இருப்பேனோ என்றார். அப்போ சீஷர்களிடத்துல அவர் பேசும்போது என்ன சொல்றாரு? பேதுருவை நோக்கி. அவர் பட்டயத்தை பயன்படுத்தி கர்த்தரை காப்பாற்ற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் தான் செஞ்சார். அவரு தவறெல்லாம் ஒன்றும் செய்யல, நல்ல நோக்கம்தான். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய பட்டயத்தை நீ உரையில போட்டுக்கோ. பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாமல் இருப்பேன் என்று சொல்லுகிறார். அப்படியாக கர்த்தராகிய இயேசு பிதா நியமித்திருக்கிற அந்த பாத்திரத்தில் அவர் பானம் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. என்ன பாத்திரம் பானம் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு என்றால், கர்த்தராகிய இயேசுனுடைய பலியில 2 முக்கியமான பலிகள் இருக்கு. ஆனா அவர் செலுத்தினது ஒரே பலிதான். ஆனால் 2 பலிகள் உள்ளடக்கி இருக்கு. ஒன்று மீட்கும் பொருள், இன்னொன்று பாவ நிவாரண பலி. காளை தான் பலி செலுத்தப்பட்டது. ஆனா அந்த காளையின் பலியிலேயே 2 பலிகளும் அடங்கி இருக்கு. மீட்கும் பொருளும் இருக்கு, பாவ நிவாரண பலியும் இருக்கு. அப்போ விழுந்து போன மனிதருக்காக ஒரு மாபெரும் நிஜமான பாவ நிவாரண பலியாக அவர் தான் இருப்பதை அறிந்திருந்தார். மீட்கும் பொருளையும் உணர்ந்திருந்தார். ஆனால் பாவ நிவாரண பலி இந்த சுவிசேஷ யுகம் காலத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அந்த பாத்திரத்தில் அவர் பானம் பண்ணுவதற்கு மிகவும் விருப்பமாக இருப்பதை இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். இதே பாத்திரத்தை தான் நமக்கும் கொடுத்திருக்கிறார். மீட்கும் பொருள் என்கிற விஷயத்துல சபைக்கு பங்கு இல்லை. ஆனால் பாவ நிவாரண பலியில் சபைக்கு பங்கு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதனாலதான் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவினிடத்துல அவருடைய ராஜ்யத்தில் அவருக்கு அடுத்த ஸ்தானத்துல உட்கார விரும்பின சீஷர்களுக்கு அவர் என்ன சொன்னாரு? மத்தேயு 20:22. மத்தேயு 20:22. இயேசு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது இன்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். நான் குடிக்கும் பாத்திரத்தில் உங்களால் பானம் பண்ண கூடுமா அப்படின்னு கேட்குறேன். உங்களால முடியுமா அப்படின்னு கேட்குறேன். இப்போ நம்மளை பார்த்து கூட அதே மாதிரி கேள்விதான். அப்போ கர்த்தராகிய இயேசு அந்த பாத்திரத்தில் கடைசி வரை பானம் பண்ணிட்டார். தன்னுடைய ஜீவன் இருக்கும் வரைக்கும் அந்த பாத்திரத்தில் பானம் பண்ணினார். பானம் பண்ணிக்கொண்டே இருந்தார். பாத்திரத்தினுடைய அடி மண்டி அல்லது வண்டல் வரை அதை பருகினார் என்று நம்ம பார்க்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவன் அவருக்கு கொடுத்த பாத்திரத்தில் முழுமையாக அவர் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார் என்று பார்க்கிறோம். அவருடைய பின் அடியார்களிடத்திலும் இதே மாதிரியான அனுபவம் தேவை. அவர் பானம் பண்ணின இதே பாத்திரத்தில் நாம் பானம் பண்ண வேண்டும். பாத்திரம் வேற, ஆனா அந்த பாத்திரம் யாருடையது? கர்த்தருடையது. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா இருக்குது. ஆனா அந்த பாத்திரம் யாருடையது? கர்த்தருடையது. அதுல பானம் பண்ண வேண்டியது இருக்கு. நிஜமாகவே நம்ம பார்க்கும்போது இந்த பாத்திரம் ரொம்ப கசப்பான பாத்திரம், கடினமான பாத்திரம், கசப்பான அனுபவங்கள், கடினமான பாதை, பல்வேறு சிரமங்கள் உள்ள பாதை, அதான் பாத்திரம். அப்போ இந்த ஒரு சூழ்நிலையில நாம் நிஜமாகவே உண்மை தன்மையோடு இருப்போமானால் நன்றியோடும் மகிழ்ச்சியோடும் அந்த பாத்திரத்தில் நாம்
நம்முடைய பங்கை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஜீசஸ் அந்த பாத்திரத்தை எடுத்து சீஷர்களுக்கு கொடுக்கும்போது, நீங்கள் வாங்கி இதிலே பானம் பண்ணுங்கள் அப்படின்னாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒன்று செஞ்சார். என்னது? ஸ்தோத்திரம் செய்தார். அந்த அப்பத்திலும் அந்த ரசத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் செய்தார். அதாவது எதுக்குன்னா, அதை நன்றி உணர்வோடும் மகிழ்ச்சியோடும் முழு மனதோடு கூட அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பார்க்கணும். அப்போ இதில் நம்ம பானம் பண்ணும்போது கண்டிப்பாக கர்த்தர் நம்மை தனியாக விடுறதில்லை. நம்மோடு கூட அவர் இருக்கிறார். நம் அங்கங்களின் ஒவ்வொருவருடைய அனுபவங்களிலும் ஒவ்வொரு சோதனைகளையும் ஒவ்வொரு விஷயங்களையும் மேற்பார்வையிடுகிறார். ஒருவேளை அந்த சோதனைகள் ரொம்ப கடுமையானதாக இருக்கு, நம்மளால தாங்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் தப்பித்து கொள்ளும் வழியையும் அவர் ஏற்படுத்துகிறார். அப்போ ஒருவேளை நாம் ஜெபிக்கும் போது தேவன் அதிலிருந்து தற்காலிகமாக அதிலிருந்து தப்பித்து கொள்ளும் போக்கையும் ஏற்படுத்துவார். அப்போ இன்னைக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்தளவு இந்த சுவிசேஷ யுகத்தினுடைய முடிவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு கண்டிப்பா கடினமான அனுபவங்கள் நாம் எதிர்பார்க்கலாம். கசப்பான அனுபவங்களை நாம் சந்திக்க வேண்டியது இருக்கும். இன்னும் சிரமமான காரியங்கள் நம்மளுக்கு இருக்கும். இதைத்தான் நம்ம எதிர்பார்க்கணுமே தவிர மற்றபடி ஒரு சுமூகமான சுலபமான வாழ்க்கை நாம் எதிர்பார்க்க முடியாதுங்க, எதிர்பார்க்க கூடாது. ஒருவேளை நாம் அந்த கம்ஃபர்டபுள் ஜோன்ல நம்ம இருந்தோம்னா தேவன் நம்ம கூட இருக்கிறாரா என்பது ஒரு கேள்விக்குறி என்று சகோதரர் எழுதுகிறார். என்ன சொல்றீங்க? அப்போ நாம் ஒரு சுமூகமான ஒரு வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்றால் தேவன் நம்மளோட இருக்கிறாரா என்பது கேள்விக்குறி. பதிலாக அநேக எதிர்மறையான அனுபவங்களுக்குள்ளாக நாம் போக வேண்டியது இருக்குது. ஆனால் அதே கர்த்தராகிய இயேசு அதே பாத்திரம், அதுக்குள்ள இருக்கிற ரசம், அதை வச்சு சீசர்களுக்கு வேறொரு விஷயம் சொல்றாரு. அதை குறித்து நம்ம பார்க்கும்போது மத்தேயு 26:29, இது முதல் இந்த திராட்சைப்பழ ரசத்தை நவமானதாய் உங்களோட கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ண போவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். 2 விதமான நாள் பத்தி பேசுறார். ஒன்று உபத்திரவத்தின் நாள், இன்னொன்று மகிழ்ச்சியின் மாபெரும் நாள். இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு நேரெதிராக இருக்கிறது. சுவிசேஷ யுகம் என்பது உபத்திரவத்தின் நாளாக இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவினுடைய நாள், அந்த 1000 ஆண்டு அரசாட்சி என்பது மகிமையின் நாளாக இருக்கிறது. அந்த திராட்சை பழம் ஒரு உதாரணம் வச்சு பேசுறார். அப்ப திராட்சை பழ ரசம் அடங்கிய சொல்லர்த்தமான பாத்திரமானது. ஏன்னா ரசம் வைக்கணும்னா அதுக்கு என்ன வேணும்? பாத்திரம் கண்டிப்பா தேவை. அப்போ அந்த திராட்சை பழ ரசத்துல ரசம் எப்படி வந்துச்சுன்னா, திராட்சை பழங்கள் நசுக்கப்பட்டதன் மூலமாக கிடைச்சிச்சு. அதனுடைய ஜீவனை அது விலையாக கொடுத்திருக்குது. அதனால அந்த ரசம் கிடைச்சிருக்கு. ரெண்டாவது, அந்த திராட்சை பழம் தன்னுடைய தனித்தன்மையை இழந்திருக்குது. இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு ரசமாக உருவாக்கப்பட்டிருக்கு. அப்போ ஒரு கடினமான அனுபவம் பத்தி பேசுறாரு. ஆனால் அதை குடிக்கும்போது, அந்த ரசத்தை குடிக்கும்போது என்ன கிடைக்கும்? ஒரு புத்துணர்ச்சி அல்லது ஒரு மகிழ்ச்சி அது கிடைக்குது. அதுதான் முடிவாக இருக்குது. அப்போ உபத்திரவத்தின் காலத்தை தொடர்ந்து மகிழ்ச்சியான காலமும் அதே பாத்திரத்தில் இருக்கு. இன்னைக்கு எந்த பாத்திரம் நமக்கு பாடுகளையும் துன்பங்களையும் கொடுத்துருக்குதோ அதே பாத்திரம் ராஜ்யத்தில் நம்மளுக்கு என்ன கொடுக்கும்? ஆசீர்வாதம் கொடுக்கும், மகிழ்ச்சியை தரும். அப்போ கர்த்தராகிய இயேசுனுடைய விஷயங்களில் இது நடந்திருக்கு. அவர் இந்த உலகத்தில் வாழும் போது
அவருடைய பாடுகள் மிகப்பெரிய பாடங்களை தருகிறது. ஆனால் அவர் தகுதி அடைந்த பின்போ எப்படி போயிட்டார்னா உன்னதமான இடத்துக்கு அவர் சென்று விட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த காலங்களில் கர்த்தருடைய பாடுகளில் நாம் பங்கடைவது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே சமயத்தில் திராட்சைப்பழ ரசம் மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்குது. அது ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை குறிக்கிறது. எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் என்றால் கனம், மகிமை, அழியாமை என்கிற ஆசீர்வாதம். இதெல்லாம் நம்ம ஒரு சப்ஜெக்டில் சொல்லிட்டு போகலாம். பட் மைண்டில் கற்பனை அந்த காட்சிகளை நம்ம கண் முன்னாடி வைக்கணும். அப்படியாக கர்த்தராகிய இயேசுவினுடைய பூமிக்குரிய அனுபவங்களில் ஒரு குறிப்பிட்ட பாதையை தேவன் அவருக்கு நியமித்திருந்தார். இந்த பாதை அவருக்கு பாடுகளையும் மரணத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருந்துச்சு. ஆனால் இந்த பாதையில் அவர் உண்மைத்தன்மையோடு கூட பானம் பண்ணினார் என்று பார்க்குறோம். ஒரு நேரம் கூட அவர் முறுமுறுக்கவோ அல்லது தேவனிடத்திலிருந்து உதவிகளை என்னை இதிலிருந்து காப்பாற்றுங்கன்னு சொல்லி கேட்கவோ அவர் முற்படவில்லை என்று பார்க்குறோம். ஆனால் அதை பானம் பண்ணின பிறகு கன, மகிமை, அணியாமை என்கிற வேறுபட்ட ஒரு அனுபவத்தை அவர் பெற்றுக்கொண்டார் என்று நம்ம பார்க்குறோம். இந்த பாத்திரம் நம்மளுக்கும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்குது. அவரை பின்பற்றி அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்க விரும்புகிறவர்களுக்கும் இதே விதமான அங்கீகாரம் இருக்கிறது. அவரோட கூட துன்பப்படுவார்களானால் அல்லது அவருடைய மரணமாகி அவரது பாத்திரத்தில் பானம் பண்ணுவார்களானால் அவரோடு கூட மகிழ்ச்சியின் பாத்திரத்திலும் பானம் பண்ணலாம். இதுக்கு இப்பொழுது அனுக்கிரக காலமாக இருக்கிறது. இப்பொழுது அனுக்கிரக காலமாக. இப்போ நம்ம மிஸ் பண்ணிட்டா நெக்ஸ்ட்டு பைபிளில் மறுபடியும் ஒரு வாய்ப்பு இருக்கிறத பற்றி பேசுறதில்லை. அப்போ நம்முடைய பாத்திரமானது கசப்பின் பாத்திரமாகவும் இருக்கு, மகிழ்ச்சியின் பாத்திரமாக இருக்குது. கசப்பான பாத்திரம் பாதி குடிச்சிட்டு பாதி மிச்சம் வைக்கிறது இல்லை, அடி வண்டல் வரை குடிப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ஒரு விஷயத்தில் கர்த்தராகிய இயேசு மகிழ்ச்சி உள்ளவராக மற்றும் சந்தோஷமாக அதை உண்மையாகவும் அதை ஏற்றுக்கொண்டார். அதே விதமாக தைரியமாக ஏற்றுக்கொண்டார். தைரியம் வேணும் இல்லைங்களா? இந்த நெருக்கமான பாதையில் போகிறதுக்கு என்ன வேணும்? தைரியம் வேணும். இப்போ நடுஜாமத்தில் சுடுகாட்டு வழியில் போகணுன்னா என்ன வேணும்? ஒன்றுமே இருக்காது. ஆனால் தைரியமெல்லாம் போக முடியும். மைண்ட் செட் தான். அது மாதிரி இந்த ஒரு நெருக்கமான பாதை தைரியம் வேணும். ஆனதாகட்டும் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் வேணும். பயந்துட்டு நாம் வெளியில் வரக்கூடியவர்களாக அல்ல. அப்போ பரிபூர்ண மனிதராகிய அவருக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் தேவைப்படுவதாய் இருக்க நமக்கும் அதே விதமாக தேவை. ஆனால் கர்த்தராகிய இயேசு இதில் தைரியமாக முன் போவதற்கு அவர் செய்த ஒரு மிக முக்கியமான ஒரு செயல், நம்மளுடைய முன்னுதாரணம் என்னன்னா தேவனிடத்தில் ஜெபம், பிரேயர். அப்போ தெய்வீக பலத்துக்காகவும் உதவிக்காகவும் அவர் தொடர்ச்சியாக ஜெபம் செய்து கொண்டே இருந்தார். அதனால நாம கூட இதே விதமாக இந்த ஒரு சோதனைக்குள் போகாதபடி பிதாவை நோக்கி ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா இந்த நெருக்கமான பாதை ரொம்ப ஒரு கஷ்டமான பாதை. இதை நாம் தான் தேர்ந்தெடுத்து வந்திருக்கிறோம். ஓகே, நான் நடக்கிறேன் அப்படின்னு வந்திருக்கிறோம். அப்போ நம்ம கண்டிப்பாக அதுக்கு தேவையான சகல உதவிகளையும் தேவன் செய்கிறார். அப்போ யாரிடமிருந்து இந்த உதவி கிடைக்குதோ அந்த உதவியை பெற்றுக்கொள்கிறவர்களாக நம்ம நடக்கணும். சங்கீதம் 121 1 மற்றும் 2. சங்கீதம் 121 அதிகாரம் 1 மற்றும் 2 வசனங்கள். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அப்போ
நமக்கு ஒத்தாசை வரக்கூடிய இடங்களை நோக்கி பார்க்கணும். கண்டிப்பா நமக்கு தேவன் என்ன பண்றதுக்கு தயாரா இருக்கிறாரு. நம்மளுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா, இந்த பாதையில நடக்கிறதுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா, எல்லா உதவிகளையும் அவர் செய்வாரு. நாம் முன்னேறி செல்வதற்கு வாய்ப்புகள் தருவாரு, ஸ்லாக்கியம் தருவாரு. எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ சிரமங்கள் வந்தால் கூட நாம் முன்னேறி செல்ல வேண்டும் என்பது தான் இங்கே நமக்கு முன்பாக இருக்கிற பொருத்தனை. அதனால தான் தாவீது சொல்றாரு, நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை இப்போதே செலுத்துவேன். சங்கீதம் 116:18 ஆங்கில மொழிபெயர்ப்பில் தான் அது இருக்கு. ஆனால் தமிழ் மொழிபெயர்ப்பில் நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை செலுத்துவேன் அப்படிதான் இருக்கு. ஆனால் கேஜேவியில் பார்த்தோன்னா இப்பொழுதே செலுத்துவேன் அப்படிங்கிற வார்த்தை இருக்கிறதை நீங்கள் கவனத்தில் கொள்ளலாம். அப்போ அப்படியாக திருச்சபைக்கு தற்போது அனுக்கிரக காலம், தற்போது ரட்சிப்பின் நாள் என்று சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 6:2 நம்ம வாசிக்கலாம். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்போதே இரட்சணிய நாள். பார்த்தீங்களா? இப்போ தற்போது இந்த சுவிசேஷ யுகம் முடிவடையும் தருவாயில வந்து கொண்டிருக்கு. நாம் எல்லாரும் உலகத்தில் நடக்கிற சகல சம்பவங்களையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இந்த மாதிரி அனுபவங்களும் சம்பவங்களும் புதுமையா இருக்கு. உலகம் ஒரு முடிவை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கிறதை நாம் அனைவரும் பார்க்கிறோம். அப்படியாக இருக்கும்போது தற்போதே அனுக்கிரக காலம், தற்போதே ரட்சிப்பு, சுவிசேஷ யுகம் பத்தி பேசுறாரு. இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? சுவிசேஷ யுகத்தினுடைய முடிவில் இருக்கிறோம். ஆல்மோஸ்ட் எண்டு வந்தாச்சு. அப்படி இருக்கும்போது இந்த காலங்களை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பது. அப்போ பலிகள் செலுத்தப்படுவதற்கான காலம் இது ஒரு ஃபைனல் சான்ஸ். ஒருவேளை இதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா மறுபடியும் இந்த வாய்ப்புகள் இல்லை என்று பார்க்குறோம். அப்போ இந்த பலியின் உடன்படிக்கை நம்மால நிறைவேற்றப்பட்டாக வேண்டும் என்கிற ஒரு நிபந்தனை நம்மளுக்கு இருக்கு. நாம் அர்ப்பணித்திருக்கிற இந்த ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில இந்த மாம்சம் அழிய வேண்டும். இல்லை என்றால் என்ன ஆகும் என்றால் அழிக்கப்படும். 2 கான்செப்ட் அங்க இருக்கு. நம்மளா முன் வந்து இந்த மாம்சத்தை அழிப்பதும் இருக்கு. நாம் அதை செய்யலைன்னா தேவன் என்ன பண்ணுவார்? அதை அழிப்பார். ஏன்னா நம்ம தேவனிடத்தில் உடன்படிக்கை செஞ்சிருக்கிறோம். இந்த சரீரத்தை, இந்த மாம்சத்தை நான் அழிக்கிறேன், இதை உங்களுக்காக, இதனுடைய சகல காரியங்களையும் உங்களுக்காக நான் உங்களுடைய சித்தம் நிறைவேற்றுறதுக்கு செய்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ நாம முன் வந்து செய்யாமல் நம்ம வாட்டுக்கு இஷ்டத்துக்கு சுற்றிட்டு இருந்தோம்னா தேவன் என்ன பண்ணுவார்? சரி பரவாயில்ல இப்போ போட்டோம் அப்படின்னு விடுவாரா? ஏன்னா அவர்கிட்ட நம்ம சொல்லியிருக்கிறோம், அவர் விலக மாட்டார். அப்போ நீ சொன்னதை நான் செய்கிறேன் அப்படின்னு கண்டிப்பாக நாம் பட்சிக்கப்படுவோம் என்று பார்க்குறோம். அப்போ பலிபீடத்தில் பலிகள் வச்சுட்டாக்கா அந்த பலிகள் தகனம் செய்யப்படும் வரை பலிபீடத்தில் தான் இருக்கணும். பாதியில் எடுத்துட்டோம்னாக்கா அந்த மாம்சத்தை அழிக்கும் விதம் நடக்கும் கண்டிப்பா. அதனால இந்த ஒரு விஷயத்தில் கூட பலிபீடத்தில் நாம் வந்துட்டோம். என்னைக்கும் பலிபீடத்தில் அனுதினமும் பலி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கும். சகோதர ரொம்ப சிரமமான விஷயம்தான். இந்த உலகத்தில் நம்ம வாழ்றதும், இந்த உலகத்தில் நம்மளுடைய அன்றாட தேவைகள் மற்றும் வாழ்க்கைக்கு தேவையான வேலைகள் இதெல்லாம் நம்ம செய்கிறோம். ஆனாலும் ரொம்ப முக்கியமாக நம்ம செய்ய வேண்டிய விஷயம் இருக்கு. பலிபீடத்திலிருந்து நம்மை நீக்கிவிடக்கூடாது. அதான் சொன்னார், பிதா நமக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிற பாத்திரத்தில் உண்மையோடு பானம் பண்ண வேண்டும் என்று வாக்களித்திருக்கிறோம். அப்படி செஞ்சானா கண்டிப்பா அந்த பாத்திரத்தின் ஆசீர்வாதங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால நம்ம என்ன பண்ணலாம்? தற்கால ஜீவியத்தில் இந்த பாத்திரத்தில் நம்ம என்னதான் பண்ணணும்? பானம் பண்ணணும், வேண்டான்னு சொல்லவே முடியாது. வேண்டான்னு சொன்னா யாருக்கு லாஸு?
நமக்கு தான், அவங்களுக்கு தான் லாஸ். அப்போ வரவிருக்கிற ராஜ்யத்தில் அந்த ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களில் நமக்கு எந்த பங்கும் இல்லை. ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்கள் பற்றி தனியாக படிக்கணும். அது தனி சாப்டர், அது தனி சப்ஜெக்ட். அந்த ராஜ்யத்தில் என்ன மாதிரியான ஆசீர்வாதங்கள் தேவன் வச்சிருக்காருன்னா, ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா மனிதனுடைய புத்திக்கு எட்டாதது, வாக்கு கடங்காதது அப்படின்னு அப்போஸ்தலன் பவுல் பேசுறார். அப்போ அவ்விதமான அப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் இழந்து விடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்போ கர்த்தருடைய விஷயத்துல அவருக்கு சொல்லர்த்தமான சிலுவை தேவைப்பட்டது, ஒரு கட்டை மரம் தேவைப்பட்டது. ஏனென்றால் நியாயப்பிரமாணத்தினுடைய கோரிக்கையை முழு அளவில் நிறைவேற்ற வேண்டியது இருந்துச்சு. நியாயப்பிரமாணத்தின் கீழே ஒரு கொடிய குற்றவாளியினுடைய குற்றத்தை சுமக்க வேண்டியது இருந்துச்சு. இல்லைனாக்கா யூதர்களை மீண்டு ரட்சித்திருக்க முடியாது. ஏன்னா கர்த்தருடைய ரட்சிப்பின் வேலையில முதலாவது யாருக்கு? யூதர்களுக்கு. அடுத்தது புறஜாதிகள். அப்ப யூதர்களையும் இருக்கணும், அதே போல புறஜாதிகளையும் இருக்கணும். அப்போ அதனால தான் கர்த்தராகிய இயேசுக்கு நேரடியான சிலுவை தேவைப்பட்டது. மரத்திலே தூக்கப்படுகிற எவனும் சபிக்கப்பட்டவன் என்று பார்க்க. இஸ்ரேல் ஜனங்களை மீட்டு ரட்சிப்பதற்காக நிஜமாகவே ஒரு சிலுவையில கர்த்தர் தொங்க வேண்டியது இருந்துச்சு. ஆனால் நமக்கு நேரடியான அர்த்தத்திலான சிலுவை இல்லை, நேரடி அர்த்தத்திலான ஆணிகள் இல்லை. பதிலாக கசப்பான வார்த்தைகள், அவதூறுகள், தவறாக சொல்லப்படுதல், இன்னும் சிலுவை மரணத்தில் ஒரு மனிதனுடைய இருதயத்தில் என்னெல்லாம் ஏற்படுமோ அதெல்லாம் நம்முடைய சரீரத்தில் ஏற்படக்கூடியது. இன்னும் சரீரத்தினுடைய கடைசி அங்கங்களை குறித்து பார்க்கும்போது சில வகையில் சரீர ரீதியான துன்புறுத்தல் கூட வரும் என்று சொல்லுகிறார். இரத்த சாட்சிகளாக மரிக்கும் ஒரு வாய்ப்பு கூட அமையும் என்று மத்தேயு 24:9 பார்க்கிறோம். மத்தேயு 24:9. அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்படியாக உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை என்ன பண்ணுவார்கள்? கொலை செய்வார்கள். பார்த்தீங்களா? அப்போ அப்படியாக சில கடைசி கால பரிசுத்தவான்கள் அல்லது கடைசி நேர பரிசுத்தவான்கள் சிலர் இரத்த சாட்சிகளாக மரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை கர்த்தர் தம்முடைய 2ஆம் வருகையை பற்றி சொல்லும்போது அங்கே சொல்லுகிறார். அப்போ சிலுவையின் வழியில் நடக்க வேண்டும் என்பது ரொம்ப முக்கியம். மத்தேயு 16:25 பார்க்கும்போது, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். அதை இழந்துருவான். தன்னுடைய ஜீவனை ரட்சிக்க விரும்பும் இந்த உலகத்துல நம்மளுக்கு இந்த கான்செப்ட் எல்லாம் ரொம்ப சிம்பிள் தான். ஏன்னா உலகத்தில் எவ்வளோ பாடுபட்டாலும், எவ்வளோ கஷ்டப்பட்டாலும், எவ்வளோ பிரயாசங்கள் எடுத்தாலும் இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது? நிரந்தரம் இல்லாதது, தற்காலிகமானது. இது எவ்வளோதான் நம்ம அதை காப்பாற்றினாலும் நினைச்சாலும் அது நம்மை விட்டு போய்விடும். அந்த ஜீவன் போய்விடும் என்று தான் பார்க்கணும். அப்போ இங்கே நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, அந்த திராட்சை ஆலை சொல்றாரு, அந்த பாத்திரம் இருக்கிறது, அதில் அந்த குறிப்பிடப்பட்ட அந்த சோதிக்கும் அனுபவங்களை நாம் கடந்து செல்ல வேண்டும். அப்போ இந்த உலகத்தில் இந்த ஜீவனை பாதுகாப்பதற்காக முயற்சிகள் எடுக்காமல் தெய்வீக ஊழியத்தில் நம்முடைய ஜீவிதங்களை கையளிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ மனித உணர்வுகளின்படி இயல்பான உணர்வுகளை அழித்து புது சிருஷ்டிகளுக்கு ஏற்ற உணர்வுகளையும் புது சிருஷ்டிகளுக்கு ஏற்ற குணநலங்களுக்கும் மாறுவதற்கு நாம் என்ன பண்ணோம்னா, இந்த மாம்சத்தின் அனுபவங்களை
இயல்புகளை நசுக்க வேண்டும் என்று சொல்கிறார். இதுதான் நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய வேலை. அப்போ மாம்சத்தின் விருப்பங்கள், அதனுடைய ஆசைகள், அதை திருப்தி செய்ய முயற்சிப்பது போன்ற விஷயங்களை நீக்கிவிட்டு அதை அடக்கி புது சிருஷ்டிக்க உரிய குணநலங்களை பிரமாண்டமாக கொண்டு வர வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதுக்கு ரொம்ப பாடுபட வேண்டியது இருக்குது. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னு இப்போ ஜனங்கள்லாம் கஷ்டப்படுறாங்க. எதுக்கு? பணம் சம்பாதிக்கிறதுக்கு. சும்மா வருமா பணம்? கஷ்டப்பட்டா தான் கிடைக்கும். அப்போ அழிந்து போகிற பொருளுக்கே ஜனங்கள் படாத பாடுபடுறாங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு முன்பாக வச்சிருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள் சும்மா கிடைக்குமானா கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. அதனால தான் வசனத்தில் நம்ம படிக்கிறோம், அவரோடு கூட பாடுபட்டால் அவரோட கூட ஆளுகை செய்வோம், வேறு விதத்தில் கிடையாது. அப்போ அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணும் அந்த அழைப்பிதழை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளலாம். அதுலேயும் கடைசி வரை பானம் பண்ண வேண்டும். அப்பொழுதுதான் ராஜ்யத்தின் மகிழ்ச்சிக்குரிய பாத்திரத்தில் நாம் இருக்க முடியும். அப்போ நம்முடைய கர்த்தராகிய இயேசு பிதாவினிடத்தில் காண்பித்த அந்த கீழ்ப்படிதலினால அந்த கடைசி நேரத்தில் அவர் சொன்ன வார்த்தை என்ன? யோவான் 19:28 பார்க்கிறோம். யோவான் 19ஆம் அதிகாரம் வசனம் 28. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேதவாக்கியம் எல்லாம் நிறைவேறியது, எல்லாம் முடிந்தது என்று சத்தமிட்டு ஒப்படைக்கும் வரையில, அந்த லாஸ்ட் செகண்ட் வரைக்கும் அந்த ஒரு நேரம் சோதிக்கும் நேரமாகவே இருந்தது. கர்த்தராகிய இயேசுக்கு சோதனைகள் அவசியமா என்ற ஒரு கேள்வி போட்டா என்ன சொல்லலாம்? அவசியங்களா? வேண்டியதில்லை. அவருக்கு சோதனைகள் அவசியம் இல்லை. அவர் இந்த உலகத்தில் ஜீவன் விட்டா போதும், அவ்வளவுதான். ஆனால் சோதனைகள் அவசியமான கிடையாது. ஏனென்றால் அவர் ஆல்ரெடி எப்படி இருக்கிறாரு? தேவனுக்கு கீழ்ப்படிந்தவராகத்தான் இருக்கிறார். ஆனால் ஏன் சோதனை அவரை சோதிக்கும் நேரமாக இருந்தது என்றால், அந்த பரீட்சைக்குள் போய் வெற்றி பெற்று வர வேண்டியது அவசியமாக இருந்தது. ஏன்னா லோகோஸாக இருக்கும்போது பிரச்சனை இல்லை, ஆனால் மனிதனாக இருக்கும்போது ஒரு சோதனையின் மூலம் நிரூபிக்க வேண்டியதாக இருந்தது. அதனால தான் அவர் பட்ட பாடுகளினாலே, அவர் குமாரனாக இருந்தும் பட்ட பாடுகளினால் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என்று நம்ம பார்க்குறோம். அப்போ கர்த்தராகிய இயேசுனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு நிமிடங்களும் அவரை சோதிக்கும் நேரமாகவே தான் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம், பேதுரு வெட்டுறதுக்கு வந்தார். அது பேதுருனுடைய சோதனை. ஆனால் இயேசுடைய சோதனை என்ன? நல்லா வெட்டுங்கப்பா அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் என்ன பண்ணல, அந்த சோதனையின் தன்மையை புரிஞ்சு கொண்டு, உன் உரையிலே போடுப்பா, என் பிதா கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ண வேண்டாமா அப்படின்னு கேட்குறார். அப்படியாக கிறிஸ்துவினுடைய அந்த பாடுகள், அனுபவங்களில் எல்லாவற்றையும் நாம் மீதம் வைக்கக்கூடாது, சகித்தாக வேண்டும். ஆமாம், வலிக்கும், மன கஷ்டமாக இருக்கும், இன்னும் தூக்கம் வராது, மைண்ட் லெவல் ப்ராப்ளம் வரும். எதுக்காக? தேவனுடைய உண்மை சத்தியத்துக்காக வாழும்போது. அப்போ அதை சகித்தாக வேண்டும் என்று தான் பார்க்கும். அப்போ கர்த்தராகிய இயேசுனுடைய சரீரமான சபை அதன் ஓட்டத்தை நிறைவு செய்திருக்கும் போது அதனுடைய துன்பங்கள், சபையினுடைய துன்பங்கள் அனைத்தும் முடிவடைந்திருக்கும். ஒரு துன்பத்தின் புள்ளி கூட அவங்களுக்கு இனி கிடையவே கிடையாது. எத்தனையோ யுகங்கள் இனி அவங்களுக்கு பாடுகள் இல்லை. அப்போ மகிழ்ச்சியினுடைய புதிய பாத்திரம் அவர்களுக்கு அருளப்படும். கர்த்தராகிய இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு தேவதூதர்கள் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்று தேவன் சொன்னாருங்க. எப்பேற்பட்ட ஆசீர்வாதம்! இதெல்லாம் ஒரு காட்சிகள், சில காட்சிகள். அதே விதமாக உறங்கிக் கொண்டிருந்த பரிசுத்தவான்கள் கிபி 1878 அவர்கள் உயிரடையும் போது, அந்த வசந்த காலத்தில் எழுப்பப்பட்ட போது அவர்களுக்கு அது மகிமையின் வேலையாக இருந்திருக்கும் என்பதில் சந்தேகமில்லை.
ஒரு கிரிக்கெட் விளையாடுறாங்க, ஃபைனலில் கப்பு வாங்கும்போது எப்படி என்ன பண்ணுறாங்க? ஆனால் கிடைக்கிற வரைக்கும் ஆமாம், மனசில் வந்து ஒரு எப்படி சொல்கிறதுன்னே தெரியாது. அது ஒரு அங்கலாய்ப்போ அல்லது ஒரு மனசுக்குள்ளே பாடுபட்டுட்டே இருப்பாங்க. ஆனால் வெற்றி பெற்றவுடன் அவங்களுடைய சந்தோஷத்தை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலன் பவுல் சொன்னார், அழிவுள்ள கிரீடத்துக்கே இவ்வளோ சந்தோஷப்படுறாங்களே, அழிவில்லாததை நீங்கள் பெறுவீர்கள் அப்படிங்கிறார். அப்போது 1878க்கு பின்பு மரிக்கிற பரிசுத்தவான்கள் ஒருவர் பின் ஒருவராக அந்த மாபெரும் வீட்டிற்குள் அவர் செல்கிறார்கள். இந்த வீடெல்லாம் கட்டி புதுமனை புகுவீழ வைக்கிறாங்க இல்லைங்களா? எதுக்கு நிழலா இருக்கு? சபையானது ஒரு புது வீட்டுக்கு போறாங்க, அதற்கு நிழலாக இருக்கிறது. அதுதான் புதுமனை புகுவீழம். பரலோகத்தில் நாம் சேருவோம், கர்த்தரோடு கூட ஒன்றாக இருப்போம். எப்போ நாம் உண்மையுள்ளவர்களாக இருப்போமானால் அந்த மகிழ்ச்சியில் விரைவில் பங்கு பெறுவோம் என்று பார்க்கும். 2ஆம் திரையை கடந்து விடுவோம். ஆனால் அவரோட கூட இணையும் வரை இந்த மகிழ்ச்சியின் நிறைவு எட்டப்படாது என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அவருடைய சிங்காசனத்தில் நாம் பங்கு பெறுவதோடு அவருடைய மகிமையிலும் பங்கடைந்திருப்போம். நம்முடைய கர்த்தரோடு கூட அந்த திராட்சை பழ ரசத்தை நவமானதாக புசிப்போம், பானம் பண்ணுவோம். நவமானதாகனா புதிய விதத்தில், புதிய ரூபத்தில் அந்த மகிழ்ச்சி அது இருக்கும், சொல்லவே முடியாது. அதனால தான் நம்மளுடைய இந்த காலகட்டங்களிலேயே எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுக்குள் இருக்கிறது. எல்லா புத்திக்கும் மேலான அப்படின்னா மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாத சமாதானத்தை இந்த காலத்திலேயே தேவன் நம்மளுக்கு தரார். அப்போ நிஜமாகவே அது கிடைக்கும் என்று பார்க்குறோம். அவருடைய அந்த வாக்குத்தத்தம் அனைத்து பரிசுத்தவான்களுக்கும் அருளப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 116:14 நம்ம வாசிக்கும் போது, நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாகவும் செலுத்துவேன். அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக. உலகத்துக்கு முன்னாடி செஞ்சா அவங்களுக்கு என்ன தெரியும்? நம்முடைய உடன்படிக்கை பற்றி அவங்களுக்கு என்ன புரியும்? யாருக்கு முன்பாக செய்யணும்? அவருடைய சகோதர சகோதரிகளுக்கு முன்பாக நம்முடைய உடன்படிக்கையை செலுத்த வேண்டும். அது இப்பொழுதே செலுத்துவேன் அப்படிங்கிறது தான் ஆங்கில மொழிபெயர்ப்பு. அப்போ நம் இருதயங்களில் உண்மைத்தன்மையோடு இருப்பது மட்டும் போதுமானதல்ல, பதிலாக சகோதர சகோதரிகள் முன்பாக சாட்சியம் அளிக்க வேண்டும். சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும். வெளிப்படையாய் அது தெரியப்பட வேண்டும். நம்முடைய பலியின் வாழ்க்கை நம்முடைய சகோதர சகோதரிக்கு முன்பாக இருக்க வேண்டும். இதை பற்றி அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது ரோமர் 10:10 வாசிக்கலாம். ரோமர் 10:10 நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அப்போ நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்க, ரட்சிப்பு உண்டாகணும்னா என்ன ஆகணும்? வாயினாலே அறிக்கை பண்ண வேண்டும். அப்போ இந்த இடத்துல மனுஷர் முன்பாக தம்மை அறிக்கை பண்ணுகிறவர்களை என் பிதா முன்பாகவும் என் தூதர்கள் முன்பாகவும் நான் அறிக்கை செய்வேன். ஆனால் மனுஷர்கள் முன்பாக என்னை அறிக்கை செய்யாதவர்களை பிதா முன்பாகவும் பரிசுத்த தூதர்கள் முன்பாகவும் அறிமுகப்படுத்துவதில்லை என்று கர்த்தராகிய இயேசு பேசியிருக்கிறார். அப்போ இந்த ஒரு விசேஷமான வகுப்பார் தங்களுடைய பலியின் வாழ்க்கை அல்லது தங்களுடைய உடன்படிக்கையின் வாழ்க்கை மற்ற சகோதர சகோதரிகளுக்கு முன்பாக உண்மையாக இருக்கும்படி தெரியும்படி அந்த பலியின் ஊழியங்கள் நடைபெற வேண்டும். மனுஷர் முன்பாகனா மற்ற உலகத்தார் முன்பாக அதை பற்றி பேச. மனுஷர்னா யார்? இங்க
சகோதர சகோதரிகள் முன்பாக என்று பார்க்குறோம். அப்படி கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிறது தேவனுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஏன் ஏன் மனுஷங்கள் பார்க்கறதுக்கு முன்பாக பார்க்குறபடி நம்ம ஏன் செய்யணும்? ஏன் செய்யணும்னா, ஒருவரை ஒருவர் அது உற்சாகப்படுத்தும், அது ஊக்கப்படுத்தும். அவர்களும் அதே போல முன்னேறி செல்வதற்கு முயற்சிகள் எடுப்பார்கள். அதான் சொன்னார், பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனரை தாங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதனால இப்ப நாம் கிறிஸ்துவை பார்க்கிறோம். அநேக சகோதர சகோதரிகளுக்கு, புதிதாக வந்தவர்களுக்கு கிறிஸ்துவை பார்த்து நடக்க தெரியாது. அப்போ அவர்கள் யாரை பார்த்து நடப்பாங்க? அதில் நடந்து பழக்கப்பட்டவர்கள். அப்போ முக்கியம் தானே மற்றவங்களுக்கு முன்னாடி. அப்போ நம்ம சாட்சியாக வாழ வேண்டியது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த பரலோக களஞ்சியத்தில் நாம் சேர்க்கப்படுவோம் என்று பார்க்குறோம். ஆகவே நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த ஆண்டவரோடு கூட பானம் பண்ணும் ஸ்லாக்கியம் எந்த அளவுக்கு நம்ம பெற்றிருக்கிறோமோ, அதே விதமாக அவருடைய ஆசீர்வாதத்தின் பாத்திரத்தையும் நாம் பெற்றுக்கொள்வோம். அதை நாம் மதித்து உணர வேண்டும். தேவையான ஒவ்வொரு சமயத்திலும் தேவனுடைய கிருபைக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்று அங்கே சொல்லுகிறார். அப்போ ஒவ்வொரு நொடி பொழுதும், இங்கே பிரதர் கொடுக்குற பாயிண்ட் அதுதான், ஒவ்வொரு நொடி பொழுதும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மளுக்கு போதுமானவராக இருக்கிறார் அல்லது தேவையாக இருக்கிறார். அதனால நாம் என்ன பண்ணலாம்னா, எந்த நேரமும் கிருபாசன தண்டையில் சேரலாம். சில உதாரணங்கள் நம்ம பார்க்கும்போது, ஏசாயா தீர்க்கதரிசி அதிகமாக ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை காட்சிகளாக பார்த்தார். அவர் சொன்ன வார்த்தை என்ன? என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது, எனக்குள் இருக்கிற ஆவியால் அதிகாலையிலும் உங்களை தேடுகிறேன். தாவீதுராஜ் என்ன சொன்னாரு? என் படுக்கையின் மேல் உம்மை நினைக்கும் போது ராச்சாமங்களில் கூட உங்களை நான் நினைக்கிறேன். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ கனவுல கூட என்னதான் இருக்கணும்? கனவுல கூட தேவனுடைய வார்த்தைகளும், தேவனுக்காக நம்ம தேவனிடத்தில் ஜபிக்கிறதும் அப்படிதான். அப்படிப்பட்ட ஒரு ஹையஸ்ட் லெவல் லைஃப் நம்ம செட் பண்ணணும். கண்ட கதை பேசிட்டு இன்னும் வேற ஏதோ நேரங்களையும் காலங்களையும் வீணடிக்கிறதுக்கு பதிலாக தேவனோடு கூட பேசிக்கொண்டிருப்பது, அது ஒவ்வொரு மணி நேரமும் நமக்கு தேவையாக இருக்கிறது. தம்முடைய பிள்ளைகளுடைய அழுகுரலுக்கு, தன்னுடைய பிள்ளைகளுடைய கஷ்டங்களுக்கு தேவனுடைய கண்கள், அவருடைய காதுகள் எப்பொழுதும் திறந்தே இருக்கிறது என்று சொல்கிறார். நாம் அவருடைய கண்ணின் கருவெளிகள் போல இருக்கிறோம். வசனம் சொல்லுது, உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். அதே போல உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறார். ஏசாயா 49:16. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. அப்போ உள்ளங்கையில் உன்னை வரைந்து. இன்னொரு வசனம் ஏசாயா 66:13. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். இதுதான் தேவன் நம்மளுக்கு தந்திருக்கிற ஒரு வாக்குத்தத்தம். அப்போ அவருடைய ஒப்பற்ற அந்த கிருபைகளுக்கும் வரங்களுக்கும் நாம் காத்திருக்க வேண்டும். நாம் திருப்பி தருவதற்கு நம்மிடத்தில் கொஞ்சம் தான் இருக்கு. அது என்னவென்றால், இந்த உலகத்தில் வாழ்கிற ஒரு சிறிய கால வாழ்க்கை, அவ்வளோதான். இதை மட்டும் நம்ம தேவனுக்கு ஒப்படைச்சிட்டா போதுமானதாக இருக்கிறது. எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நாம் தகுதி உள்ளவர்களாக ஆயிடுவோம். அதனால இந்த ஒரு சொற்பமான விஷயத்தோடு கூட இணைந்திருக்கிற அன்பு மற்றும் வைராகியத்தின் அளவு இது ஒன்று. அன்பு மற்றும் வைராகியத்தின் அளவு ஒன்று நாம் பரலோக பிதாவிற்கும் நம்முடைய மீட்பரிடத்திற்கும் நாம்
செலுத்துகிற ஒரு நன்றி அல்லது ஒரு துதி என்று நம்ம சொல்லலாம். அதனால் இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த ஒரு பாடத்தில் இந்த ரட்சிப்பின் பாத்திரம் ஒரு ஆசீர்வாதம் என்கிற அந்த ஒரு தலைப்பின் கீழாக தாவீது ராஜாவினுடைய மனநிலைகளை புரிஞ்சு அந்த விஷயங்கள் நமக்கு எவ்விதமான பாடங்களை தருகிறது என்பதை குறித்து இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கிறோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளையும் வசனங்களையும் ஆசீர்வாதத்தை தரும்படியாக வேண்டிக் கொண்டு இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்ட சகோதர சகோதரிகளாகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி நான் தெரிவிக்கிறேன்.